100% கவனமாக பார்க்கணும். ஏன்னா ஒரு பூமி பூஜை போடுறோம், வாஸ்து நாள்னு ஒரு நாள் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், கேலண்டரில் வாஸ்து நாள் அப்படின்னு போட்டு அந்த நாளை பார்த்து அது என்னென்னா வாஸ்து நாள் எப்போ வரும் அப்படின்னா சூரியன் எப்பயுமே ஒரு ராசி கட்டத்தோட கடைசி திரேக்கானத்துக்கு வரும்போது தான் ஒரு வாஸ்து நாள் ஏற்படும். அதுலேயும் உபய லக்னங்களில் இல்லை உபய ராசியில் வாஸ்து நாள் வரவே வராது. இருக்கிற அந்த 4 பாக்ஸ்லேயும் மிதுனத்துலேயும் சரி, கன்னிலையும் சரி, தனுசு, மீனம் இதிலெல்லாம் வாஸ்து நாள் வரவே வராது. அப்போ இப்படியான ஒரு டைமில் தான் வாஸ்து நாள் வரப்போகுது. அப்படின்னா என்ன, வாஸ்து பகவான் நல்லா கண் விழித்து பார்க்குறனால தான் வாஸ்து நாள்னு சொல்கிறோம். இது முதல்ல யார் பார்க்கணுன்னா, எனக்கு ஜாதகமே கிடையாது சார் அப்படின்னா அவங்க போய் வாஸ்து நாள் பார்க்கலாம். எனக்கு ஜாதகம் இருக்குன்னா உங்கள் ஜாதகம் தானே உங்களுக்கு வேலை செய்ய போகுது, நீங்கள் எதுக்கு வாஸ்து நாள் பின்னாடி போகணும்? அப்போ நான் எனக்கு சரியான நாளை நான் தேர்ந்தெடுக்கணுமே தவிர வாஸ்து புருஷன் கண் விழிச்சிருக்கக்கூடிய நாள் அப்படின்றத நான் கன்சிடர் பண்ண தேவை. இது 2 கோயின்சைட் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம். ஓகே. ஆனால் எது முதல்ல வேலை செய்ய போகுது, உங்களுக்கான சார்ட்டு தான் உங்களுக்கு பிரதானமாக வேலை செய்ய போகுது. அப்போ உங்களுக்கான நாளை, உங்களுக்கான முகூர்த்தத்தை அப்படி தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது. இதை என்ன செய்யலாம், உங்கள் சார்ட்டுக்கு நல்ல நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பார்த்துக்கணும். உங்களோட சந்திரனுக்கு ஏற்ற மாதிரி நல்ல நட்சத்திரம் என்னைக்கு வருது, அந்த நட்சத்திரத்தில் ஒரு அபிஜித் முகூர்த்தமோ இல்லை காலை முகூர்த்தமோ இல்லை அதிகாலை முகூர்த்தமோ இப்படி தேர்ந்தெடுத்து ஒரு முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கடைக்கால் போடுறது, ஒரு வீடு கட்ட தொடங்குறது, இது மாதிரி ஆரம்பிக்கிறது நல்லது. குறிப்பாக கோச்சாரத்தில் இல்லை உங்களோட கட்டத்தில் செவ்வாய் எங்கே இருக்கோ அதில் கோச்சாரத்தில் ராகு போகாத நாளாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது. ஒரு வேளை இந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான அந்த காரக கிரகமான செவ்வாய் மேலே ராகுவோ கேதுவோ போகும்போது ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்கள் வேலையை, வீடு கட்டுறதுக்கோ இல்லை ஒரு கிரகப்பிரவேசத்துக்கோ அந்த மாதிரி ஒரு நாளை குறிச்சிருந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, வீடை கட்டிட்டு உள்ளே போகிறீங்க இல்லையா, கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்களே, எப்போ பார்த்தாலும் செவுத்தில் கிராக் வந்துக்கிட்டே இருக்கும்.